தனது இளம் வயதிலேயே வீட்டுக் கொட்டகையில் ஆராய்ச்சிகளைத் தொடங்கிய மார்கோனி 1895 இல் முதலாக ஒரு சிறிய குன்றின் மறுபக்கத்திற்கு வெற்றிகரமாக ரேடியோ சிக்னல்களை அனுப்பிச் சாதனை படைத்தார். பூமி உருண்டையாக இருப்பதால் 200 மைல்களுக்கு மேல் ரேடியோ அலைகள் பயணிக்காது என்ற அப்போதைய அறிவியல் உலகின் அசைக்க முடியாத நம்பிக்கையை தனது விடாமுயற்சியால் அவர் பொய்யாக்கினார். 1901ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் கார்ன்வால் பகுதியிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி கனடாவில் உள்ள நியூஃபவுண்ட்லாந்துக்கு சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் எஸ் என்ற மோர்ஸ் குறியீட்டை வெற்றிகரமாக அனுப்பி உலகை அதிர வைத்தார். 1912 இல் புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளான போது மார்கோனியின் வயர்லெஸ் ரேடியோ தொழில்நுட்பத்தின் மூலமே ஆபத்து சிக்னல்கள் SOS அனுப்பப்பட்டு நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. தனது கண்டுபிடிப்புகளுக்கு இத்தாலி அரசிடம் போதிய ஆதரவு கிடைக்காததால் அவர் இங்கிலாந்துக்கு சென்று அங்கு தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். இந்தியரான ஜெகதீஷ் சந்திர போஸ் மற்றும் நிகோலா டெஸ்லா போன்றோரும் இதே காலகட்டத்தில் ரேடியோ அலைகள் குறித்து முக்கிய ஆய்வுகளை செய்திருந்தாலும் அதை ஒரு வணிக ரீதியான தொலைத்தொடர்பு சாதனமாக மாற்றி உலகிற்கு அளித்ததால் மார்கோனியே வானொலியின் தந்தை என்று போற்றப்படுகிறார். தனது இந்த மகத்தான கண்டுபிடிப்பிற்காக 1909ஆம் ஆண்டில் தனது 35வது வயதிலேயே இயற்பியலுக்கான நோபல் பரிசை கார்ல் பெர்டினாண்ட் பிரபன் என்பவருடன் இணைந்து வென்றார். மார்கோனி ஒரு சிறந்த அறிவியல் அறிஞர் என்பதை விட மற்றவர்களின் தனித்தனி கண்டுபிடிப்புகளை ஒன்றிணைத்து வெற்றிகரமான ஒரு தொழில்நுட்பமாக மாற்றிய மிகச்சிறந்த பொறியியலாளர் மற்றும் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தொழில் முனைவோர் ஆவர்.